One of the question, approximation method in solving Schrodinger wave equation of more than one electron system is needed because the question options electrons interact with each other, electron attract each other, separation of variable is not possible due to dependence of gamma ij with theta and pi coordinates. Option D, Hamiltonian is approximate கொடுத்திருக்காங்க. ஸோ Schrodinger wave equation நமக்கு தெரியும். Schrodinger wave equation எழுதுறோம். H cap psi equal to E psi. Schrodinger wave equation E ன்றது total energy. ஸோ the total energy எதிலிருந்து கிடைக்கும்னா Hamiltonian operatorலேருந்து கிடைக்கும். Hamiltonian operator வந்து kinetic operator and potential operator இது ரெண்டையும் உள்ளடக்கியது தான் வந்து Hamiltonian operator. பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது எதை சொல்லுதுன்னா இந்த அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரானை மெஷர் பண்ணுறது தான் பி. இந்த மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா என் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்படின்றதுங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மெஷர்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான். ஒன் எலக்ட்ரான் சிஸ்டத்தில் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஒன் எலக்ட்ரானுக்குங்க அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து ஒன் எலக்ட்ரான் சிஸ்டத்தில் இருக்காது. பட் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்தில் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிப்பல்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் வந்து காமா ஐஜே. இந்த காமா ஐஜேன்றது என்னன்னு பார்த்தோம்னா ஐயாவது எலக்ட்ரானுக்கும் ஜேவாவது எலக்ட்ரானுக்கு இடையே இருக்கிற ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறது தான் வந்து gamma ij. ஆப்ஷன் டியில் இருக்கு. gamma ijன்றது என்ன பார்த்தோம்னா இட் மெஷர்ஸ் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இன் பை அண்ட் தீட்டா கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்தில் n வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த n வேவ் ஃபங்க்ஷன்ஸை ஒன் வேவ் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் பாசிபிள். அதாவது n வேவ் ஃபங்க்ஷன் செப்பரேட்டட் இன்டு n number of one wave function is not possible. So இங்க ஆன்சர் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் இருக்கு. ஸோ இது ராங் ஆன்சர். எலக்ட்ரான் அட்ராக்ட் டு ஈச் அதர் இதுவும் ராங் ஆன்சர் இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் நாட் பாசிபிள் டியூ டு டிபெண்டன்ஸ் ஆஃப் காமா ஐஜே வித் தீட்டா அண்ட் பை கோஆர்டினேட்ஸ் இருக்கு. இந்த தீட்டா அண்ட் பை கோஆர்டினேட்ஸ்லாம் பார்த்தோம்னா polar coordinates, x, y, z என்றது cartesian coordinates. இங்க அந்த எலக்ட்ரான் ரிப்ரஷன் டேர்ம் பை அண்ட் தீட்டா டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை செப்பரேட் பண்ணணும். இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். Next question, the reducible representation of BF3 molecule under the following operations are given below கொடுத்திருக்காங்க. Choose the correct answer. BF3 molecule reducible representation calculate பண்ணணும். given data set பார்த்தோம்னா classes கொடுத்திருக்காங்க. E 2C3 2C2 sigma H 2S3 3 sigma V கொடுத்திருக்காங்க. BF3 மாலிகுலோடைய ஷேப் நான் பார்த்தோம்னா ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இதனுடைய ட்ரைகோனல் பிளேனார் B F F F இருக்கு. இதோட பாயிண்ட் குரூப் T3H. ஸோ இந்த T3Hக்கான கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் டூரிங் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் மல்டிபிள் பை கேரக்டர் ஆஃப் த எலமெண்ட் சைன் வச்சுக்கோங்க சிம்பிள்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இ ஆப்ரேஷன் பண்ணும்போது அன்ஷிஃப்டட் ஆட்டம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது C3 ஆப்ரேஷன், C2 ஆப்ரேஷன், CH ஆப்ரேஷன், S3 ஆப்ரேஷன் அண்ட் சிக்மா V ஆப்ரேஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இ ஆப்ரேஷன் பண்ணும்போது 4 ஆட்டம்ஸும் ஷிஃப்டடாக மூவ் ஆகாது. ஸோ நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் 4. நெக்ஸ்ட் C3 ஆப்ரேஷன் பார்க்கணும். இந்த C3 ஆப்ரேஷன் வந்து போரான் ஆட்டம் வழியாக இந்த மாலிகுலை ரொட்டேட் பண்ணணும். ஸோ 220 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ எஃப்ன்ற ஃப்ளூரின் ஆட்டம் F2க்கு போகும், F2 F3க்கு வரும், F3 F1 போகும். ஸோ அங்கே மூவ் பண்ண ஆட்டம் எதுன்னு பார்த்தோம்னா 3 ஃப்ளூரின் மூவ் ஆகிருக்கும், 1 போரான் மூவ் ஆகிருக்காது. C3 ஆப்ரேஷனில் அன்ஷிஃப்டட் ஆட்டம் 1. சிமிலராக C2 ஆப்ரேஷன் பண்ணுறோம். C2 ஆப்ரேஷனுக்கான ஆக்சிஸ் வந்து ஃப்ளூரின் அண்ட் போரான் இந்த 2 ஆட்டத்தையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணணும். 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது F2ன்ற ஃப்ளூரின் F3க்கு போகும், F3 ஃப்ளூரின் F2 பொசிஷனுக்கு போகும். ஸோ நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் வந்து 1 ஃப்ளூரின் அண்ட் போரான். சிமிலராக சிக்மா H ஆப்ரேஷன் பார்க்கணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து ஃப்ளூரின், போரான், ஃப்ளூரின் இந்த 4 மாலிகுல்ஸையும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆட்டம் எதுவும் மூவ் ஆகாது. அந்த 4 ஆட்டத்தையும் கட் பண்ணுற ஒரு பிளேன் தான் வந்து சிக்மா H. இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த C3 ஆக்சிஸ். ஸோ இங்கே 4 ஆட்டம்ஸ் வந்து அன்மூவ்டு ஆட்டமாக இருக்கும். சிமிலராக S3 ஆப்ரேஷன்னா C3 ஆப்ரேஷன் ஃபாலோட் பை சிக்மா. ஸோ இங்கே C3ல 1 அன்ஷிஃப்டட் ஆட்டம் இருக்குது. ஸோ S3லையும் 1 இருக்கும். CV என்பது பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பிளேன் parallel to the principal axis. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக இருக்கும். அப்போது இந்த பிளேன் வந்து ஃப்ளூரின் அண்ட் போரானை கட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேன். ஸோ நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் ஃபார் CV ஆப்ரேஷன் இஸ் 2. அன்ஷிஃப்டட் ஆட்டம் கால்குலேட் பண்ணிட்டோம். சிமிலராக கேரக்டர் ஆஃப் த எலமெண்ட் பார்க்கணும். ஐடென்டிட்டி அண்ட் பிளேன் ஆஃப் சிமெட்ரிக்கு 3 and 1 ரெஸ்பெக்டிவ்லி. ஈக்கு வந்து 3, சிக்மாவுக்கு வந்து ஆல்வேஸ் 1. கேரக்டர் ஆஃப் த எலமெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். CN ஆப்ரேஷனுக்கு வந்து 2 cos θ + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர் ஆஃப் த எலமெண்ட் கால்குலேட் பண்ணணும். சிமிலராக SN = 2 cos θ - 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர் ஆஃப் த எலமெண்ட் கால்குலேட் பண்ணலாம். C3 ஆப்ரேஷன் பார்க்குறோம். C3 ஆப்ரேஷனில் பாண்ட் வந்து 120 டிகிரி இருக்கும். ஸோ 360 / 3. அப்போ 2 cos 20 + 1. cos 20 வேல்யூ -1/2. ஸோ 2 × -1/2 + 1 இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆகிடும். -1 + 1 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 0. அப்போ கேரக்டர் ஆஃப் C3 ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா கேரக்டர் ஆஃப் த எலமெண்ட் ஃபார் C3 ஆப்ரேஷன் இஸ் 0. cos 20 வேல்யூ -1/2. ஸோ C3 ஆப்ரேஷன் 0 கிடைக்குது. சிமிலராக S3 கால்குலேட் பண்ணணும். cos 20 -1/2. அதில் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ -× வந்து நமக்கு -1 + -1 வந்து -2 கிடைக்கும். S3க்கு வந்து -2. சிமிலராக C2க்கு பார்க்கணும். C2க்கு வந்து -1 கிடைக்கும். ஆனால் பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 2 டிவைட் பண்ணும்போது 180 வருது. இப்போ cos 180 வேல்யூ -1. ஸோ ஆன்சருக்கு -1 இருக்குது. இப்போ இங்கே எழுதிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 4 1 2 4 1 2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் த எலமெண்ட் எழுதுகிறோம். ஈக்கு வந்து 3, C3க்கு 0, C2க்கு -1, C2க்கு -1 இருக்குது. சிக்மா Hக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, S3க்கு -2, சிக்மா வந்திருக்கு. ஸோ 1.
இப்போ டோட்டலாக நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் 4 into 3 12, 1 into 0 0, 2 into -1 -2, 4 into 1 4, 1 into -2 -2, 2 into 1 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது ரெடியூஸ்டு ரெப்ரசன்டேஷன். 0 -2 4 -2 2ன்ற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 12 0 -2 4 -2 2ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். Next question, match the correct quantum mechanic operators corresponding to the given physical variables கொடுத்துருக்காங்க. அந்த physical variables கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான குவாண்டம் மெக்கானிக் ஆப்ரேட்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷோட் இந்த வேவ் ஈக்குவேஷனில் ஹச்ஐ ஈக்குவல் டு இ சைன் இருக்குது. இந்த ஈன்றது டோட்டல் எனர்ஜி. ஸோ இந்த டோட்டல் எனர்ஜிக்கான ஆப்ரேட்டர் எதுன்னு பார்த்தோம்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரை வந்து டோட்டல் எனர்ஜிக்கான ஆப்ரேட்டர். அங்கே டோட்டல் எனர்ஜி ஹச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு -h² / 8π² m ∂² / ∂x² ப்ளஸ் வின்னு இருக்குது. ஸோ இது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட் வந்து கைனடிக் பார்ட்டு, அதாவது -h² / 8π² m ∂² / ∂x² வந்து கைனடிக் பார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் இருக்கிற வின்றது வந்து பொட்டன்ஷியல் பார்ட்டு. ஸோ இந்த கைனடிக் பார்ட் அண்ட் பொட்டன்ஷியல் பார்ட் ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜி நம்ம h² / 8π² m ∆² எழுதலாம். அதாவது இந்த ∂² / ∂x²ன்றது வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர். ஸோ ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரில் லாப்லாசியன் ஆப்ரேட்டரை இன்க்ளூட் பண்ணுறோம், ∆². நெக்ஸ்ட்டு h கிராஸ்ன்றதுனா h/2π தான் நம்ம h கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரை -h² / 2m 2m அது 2m ∆² ப்ளஸ் வின்னு எழுதலாம். இந்த பார்ட் மட்டும் கைனடிக் பார்ட்டு ப்ளஸ் வி போட்டோம்னா அது வந்து பொட்டன்ஷியல் பார்ட்டு சேர்த்து எழுதுகிறோம். அப்போ டோட்டல் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜி வந்து எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் 4ல் வந்து டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1ல் -h² / 2m ∆² மட்டும் இருக்குது ஆப்ஷன் 1. ஸோ அந்த ∆² மட்டும் இருக்கிறது வந்து அந்த பார்ட் மட்டும் கைனடிக் பார்ட்டு. ஸோ கைனடிக் பார்ட் ஆப்ஷன் பிக்கு நேராக நம்ம 1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சிக்கு நேராக 4 போட்டுக்கலாம். 4ல் என்ன இருக்குன்னா -h² / 2m ∆² ப்ளஸ் வி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி சேர்ந்துருக்கு, அது வந்து டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர். அடுத்ததாக மொமெண்டம் ஆப்ரேட்டர் அண்டு ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் பார்க்கணும். ஆப்ஷன் பியில் h×i ∂θ கொடுத்துருக்காங்க. தீட்டா கொடுத்துருக்கனால நம்ம இதை ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே கார்ட்டீசியன் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ∂x அப்போ y z இருந்தால் வந்து கார்ட்டீசியன் ஆக்சிஸ் இந்த லீனியர் மொமெண்டத்தை குறிக்கிறது. பட் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு வந்து θ/r சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அதாவது π θrன்றது வந்து போலார் கோஆர்டினேட்ஸ், XYZனா வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட். மொமெண்டம் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம்னா -h² / i ∂x இருக்கும்.
இந்த டோ பை டோ எக்ஸுக்கு பதில் நம்ம டெல்டா போட்டுக்கலாம். இதுதான் ஆப்ஷன் 3ல இருக்குது. ஆப்ஷன் 3ல இந்த டெல்டாவுக்கு பதிலாக டோ பை டோ எக்ஸு ஆர் டோ இசட் டோ ஒய் போடலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணியிருக்கோம். லீனியர் மொமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து 3ல கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் மொமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்க. சாரி, ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவுக்கு ஆப்ஷன் 3 கரெக்ட் ஆன்சர். அப்போ பி அண்ட் சி ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பி பார்க்குறோம். ஆப்ஷன் பிக்கு வந்து 1 வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ அந்த 1 பார்க்கும்போது ஆப்ஷன் ஏவையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏவில் பிக்கு 4 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், அதர் 2 நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கைனடிக் எனர்ஜிக்கு ஆப்ரேட்டர்னு பார்த்தோம்னா 1ல் இருக்குது. ஸோ 1 இருக்கிற ஆப்ஷன் பார்க்குறோம். பிக்கு 1 இருக்கிற ஆப்ஷனில் வச்சுட்டு நம்ம 2 ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆன்சர் டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். Next question, which of the following pair of function are eigenfunction of the operator d square by dx square? d square by dx square eigenfunction கேட்குறாங்க. அப்போ சை வேல்யூ கேட்குறாங்க. அப்போ சைக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இது சிங்கிள் வேல்யூவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அண்டு வேவ் ஃபங்க்ஷன் இது ரெண்டும் வந்து ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கலாம், நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அண்டு வேவ் ஃபங்க்ஷன் ரீஜெனரேட் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் நம்ம அதை ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த ஆப்ஷன்ஸில் அது ஆப்ரேட்டர் இன்ட்டு வேவ் ஃபங்க்ஷன் அது சை அது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அண்டு வேவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணும்போது வேவ் ஃபங்க்ஷன் ரீஜெனரேட் ஆகும் அண்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் நம்ம ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ இங்கே ஆப்ஷன் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் sin ax 4x³ இருக்குது. ஸோ இதில் sin ax 4x³ நம்ம ஆப்ரேட் பண்ணி வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். சிமிலராக 2e பவர் மைனஸ் ex இதை ஆப்ரேட் பண்ணணும் அண்டு sin ax ஆப்ரேட் பண்ணணும். இதில் ஆப்ஷன் 3ல 3e பவர் மைனஸ் ex கொடுத்துருக்காங்க அண்டு log ax. ஆப்ஷன் டியில் cos ax அண்டு 2x பவர் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஐகன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஐகன் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு sin ax எடுத்துக்கலாம். d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் இன்ட்டு sin ax. இதோட ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா, இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். d பை dx இன்ட்டு d பை dx sin axன்னு எழுதலாம். இப்போ இந்த sin axனுடைய வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கும்போது அதாவது d பை dx அதோட வேல்யூ நம்மளுக்கு அங்கே ஏன்றது கான்ஸ்டன்ட். ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து காஸ் ஏஎக்ஸ்ன்னு கிடைக்கும். அகைன் இந்த காஸ் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் ஏ sin ஏஎக்ஸ்ன்னு கிடைக்கும். மைனஸ் ஏ ஸ்கொயர் sin ஏஎக்ஸ் ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மாறிடும். ஸோ இங்கே பார்க்கும்போது டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸஸ் sin ax இருக்கும்போது இந்த ஆப்ரேட்டர் அண்டு வேவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் கிடச்சிருக்கு. அகைன் sin axன்ற அந்த வேவ் ஃபங்க்ஷன் ரீஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் ஏஎக்ஸ், வேவ் ஃபங்க்ஷன் sin ax. ஸோ அந்த sin ax வந்து
டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஆப்ரேட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷன் ரீஜெனரேட் ஆகிருக்கு. அடுத்தது 4x ஸ்கொயர் க்யூப் பார்க்குறோம். டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4x க்யூப். இதோட வேல்யூ என்ன வரும்னா 24xன்னு வரும். ஸோ இங்கே 24ன்றது கான்ஸ்டன்ட்டு, பட் அந்த எக்ஸுன்றது வந்து எக்ஸாக தான் இருக்குது. இந்த 4x க்யூபாக ஜெனரேட் ஆகிருந்ததுன்னா நம்ம அது வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் அங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது நாட் ஏ ஐகன் ஃபங்க்ஷன். எக்ஸ் மட்டும் வந்திருக்கு, ஆனால் 4x க்யூப் வரல. ஸோ இந்த 4x க்யூப் வந்து ஐகன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் 2e பவர் மைனஸ் இஏ இருக்குது. இது ஆப்ரேட் பண்ணணும். சிமிலராக நம்ம இந்த டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை தனியாக எழுதிக்கலாம். டி பை டிஎக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் 2e பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். டி பை டிஎக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துடும். 2ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அந்த 2 எழுதிக்கிறோம். அடுத்து எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ. அடுத்து மைனஸ் இஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் 0ன்னு இருக்கும். அது எக்ஸோட மேலே எக்ஸோட பவரில் 1 இருக்குது. ஸோ 1 மைனஸ் 1 பார்த்தோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா அந்த டேர்மில் ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்மில் எக்ஸ் பவர் 0 வந்து 1 வேல்யூ, அப்போ மைனஸ் ஏ இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து டி பை டிஎக்ஸ் மைனஸ் 2a எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் ஏஎக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த மைனஸ் 2ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் இஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் பவர் 0 வேல்யூ 1. அப்போ அங்கே ஒரு மைனஸ் ஏ, இங்கே மைனஸ் 2a இருக்குது. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2a ஸ்கொயர் கிடைக்கும் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ எக்ஸ். இங்கே பார்க்குறோம் அந்த வேவ் ஃபங்க்ஷன் ரீஜெனரேட் ஆகிருக்கு. அதாவது டிஎக்ஸ் ஸ்கொயர் டி இங்கே டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ இருக்குது. இந்த 2 எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் இஏ எக்ஸ்ன்றது வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் அகைன் ரீஜெனரேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டன்ட் எதுன்னு கேட்டோம்னா ஏ ஸ்கொயர் மட்டும் கான்ஸ்டன்ட்டு. அதை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே வேவ் ஃபங்க்ஷன். அதாவது அந்த 2e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்றது வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஏ ஸ்கொயர் 2e பவர் மைனஸ் இஏன்னு எழுதலாம். ஸோ இது வேவ் ஃபங்க்ஷன். ஏ ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், அகைன் இது வேவ் ஃபங்க்ஷன். டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது காஸ் ஏஎக்ஸ்ன்றது ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் ரீஜெனரேட் ஆகுது, ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குது. பட் 4x க்யூப்ன்றது வேவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் பியில் பார்த்தோம்னா ரெண்டுமே வேவ் ஃபங்க்ஷன் தான், அதாவது ஐகன் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் சியில் ஏவில் இருக்கிற போலவே எக்ஸ் பவர் மைனஸ் 4 இருக்குது. ஆனால் அங்கே ஆப்ஷன் ஏவில் எக்ஸ் பவர் க்யூப் இருக்குது. ஸோ இந்த 2x பவர் மைனஸ் 4 இருக்கிறதுனால ஆப்ஷன் டியை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்தது காஸ். ஆப்ஷன் பியில் ரெண்டு பேருமே ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்குது. சைன் ஏஎக்ஸ் அண்டு 2e பவர் மைனஸ் ஏ வந்து ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சியில் 3e பவர் மைனஸ் இஏ இருக்குது. ஸோ அது ஐகன் ஃபங்க்ஷன். பட் லாக் ஏஎக்ஸ்ன்றது வந்து ஐகன் ஃபங்க்ஷன் இல்லை. அதனால் இந்த ஆப்ஷன் டியை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா லாக் ஏஎக்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ 1/x கிடைக்கும். ஸோ அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அகைன் லாக் ஏஎக்ஸும் நம்மளுக்கு கிடைக்காததால நம்ம அதை ஐகன் ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் டியில் காஸ் ஏஎக்ஸ்ன்றது ஐகன் ஃபங்க்ஷன். பட் 2x பவர் மைனஸ் 4ன்றது ஐகன் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் டி ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம்.
இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏசிடியில் ஒரு வேல்யூ மட்டும் ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்குது, அதர் ஒன் வந்து ஐகன் ஃபங்க்ஷன் இல்லை. ஆப்ஷன் பியில் ரெண்டுமே ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து